இந்திய சினிமால முன்னணி நடிகையா இருக்கக்கூடிய ஊர்வசி ரட்டீலா சமீபத்தில் அவங்களுடைய 32வது பிறந்த நாளா கொண்டாடினாங்க. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க வெட்டின கேக்கோட மதிப்பு 16 கோடி. எனது 16 கோடி ரூபாய்க்கு கேக்கா அப்படின்னு உங்கள மாதிரி தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கேக்கோட மதிப்பு 16 கோடி ரூபாய்லாம் கிடையாது. அது ஒரு சாதாரண கேக் தான். ஆனா அந்த கேக்ல 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறமா அந்த டைமண்ட்ஸை அவங்க வேற ஒரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் 2 வருடங்களுக்கு முன்னாடி ஊர்வசி அவங்களுடைய 30வது பிறந்தநாள் அன்னைக்கு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கேக்க வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சோசியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேக்கோட மதிப்பு 3 கோடி ரூபாய்லாம் கிடையாது. அது வந்து தங்க முலாம் பூசப்பட்ட கேக். இந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறமா அந்த தங்க தகடுகளை அவங்க வேற ஒரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் ரொம்பவே சோசியல் மீடியால வைரலாக்கப்பட்டுச்சு. ஆனா உண்மையிலேயே வைரலாக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, ஊர்வசி அவங்களுடைய இந்த 32வது பிறந்த நாளைக்கு 251 ஏழை பெண்களுடைய திருமண செலவை அவங்களே ஏத்து அவங்களுக்கு இலவசமா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஊடகங்கள் அந்த நியூஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இதை பத்தி ஊர்வசி கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊடகங்கள் நான் ஏழை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்ச நியூஸையும் போட வேண்டாம், நான் எத்தனை கோடி ரூபாய்க்கு கேக்கு வெட்டுறேன், எந்த மாதிரியான கேக்கு வெட்டுறேன் அப்படிங்கிறதையும் நியூஸ்ல போட வேண்டாம், அதெல்லாம் தான் என்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல நானே போடுறேனே. ஊடகங்கள் இது மாதிரியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் தரதை நிப்பாட்டிட்டு உண்மையிலேயே மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும். மக்கள் அன்றாடம் பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஏதாவது தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.